மோதல் இடம்பெறுகின்ற பகுதிகளில் அதிகளவான இலங்கையர்கள் உள்ளனர். அதில் அநேகமானவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு தமது விருப்பத்தை தெரிவித்து வருகின்றார்கள். அவ்வாறு இலங்கைக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்து அவர்களின் பாதுகாப்பு பயணம் தொடர்பில் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இலவச விமான வசதியின் கீழ் இலங்கைக்கு வர விரும்புவோரை பதிவு செய்யும் நடவடிக்கை என்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்திய அரசாங்கத்தின் இலவச விமான பயண வசதியின் கீழ் இலங்கைக்கு திரும்ப எதிர்பார்க்கும் 17 பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்துள்ளனர். ஜோர்தானின் அம்மானிலிருந்து புதுடெல்லிக்கு விமானத்தினூடாக சென்று பின்னர் டெல்லியிலிருந்து விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டுக்கு திரும்பலாம் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதனிடையே எகிப்தின் கெய்ரோவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்புவதற்காக மேலும் 20 பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேலுக்கு திரும்புவதற்காக 20 இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக தூதுவர் கூறியுள்ளார். ஜோர்தானின் அம்மானிலிருந்து இந்தியாவின் புதுடில்லிக்கு பயணிக்கும் விமானங்களில் இலங்கையர்களுக்கு ஒரு சில ஆசனங்களை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அந்த விமானங்களில் பயணிக்க விரும்புவோருக்கு டெல் அலிவில் இருந்து ஜோர்தானின் அம்மானுக்கு இலவச போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலில் நிலவும் பதற்ற நிலைமையினால் திட்டமிடப்பட்ட தேதியில் இஸ்ரேலுக்கு செல்ல முடியாத இலங்கையர்களின் விசா காலம் ஜூலை 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பமானதும் அவர்கள் எவ்வித தடையுமின்றி இஸ்ரேலுக்கு வருகை தர முடியும் என நிமல் பண்டார தெரிவித்தார். விடுமுறை பெற்று தற்போது நாடு திரும்பியுள்ள 219 இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப உள்ளதாகவும் அவர் கூறினார்.